Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். பாருங்க, போனவர் நின்னுட்டாரு. இப்பதான் ஞாபகம் வந்திருக்கு போல. அவர் சொல்லுவார் பாருங்க, கண்டிப்பா என்ன வீட்டை விட்டு போறேன்னு சொல்லுவார் பாருங்க. ஒரு நிமிஷம் அரவிந்த். மல்லி, மேல டேபிள்ல ஒரு முக்கியமான ஃபைல் வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? ஏய், என்ன பிள்ளை அப்படியே மண்ணு மாதிரி நிக்கிற? ஓ, முதல்ல போய் ஃபைல் எடுத்துட்டு வந்து கொடு. அவரா எதுவும் பேசாத வரைக்கும் இத பத்தி நீ மூச்சு கூட விடக்கூடாது. போ 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 போ. விஜய் தம்பி மனசுல எந்த குழப்பமும் இல்ல. இவ ஏன் தேவையில்லாம பயப்படுறான்னு தெரியலையே. ஏய், என்கிட்ட வந்து ஏன் நிக்கிற? போ, போய் குடு. போ 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 போ. இதுதான். தேங்க்யூ. அம்மா, நீ ஏன் எதையோ பறி கொடுத்த மாதிரி நிக்கிற? ஆஹா, ஒண்ணும் இல்லைங்க. சரி, வெண்பா ரெடி ஆயிட்டால? ரெடி ஆயிட்டாங்க. கூட்டிட்டு வா, நான் கார்ல வெயிட் பண்றேன். அரவிந்த், போலாமா? ஐயோ, ஏய், இவளை என்னதான் பண்றது? ஏய், என்ன மல்லி நீ சும்மா அப்படியே தகச்சு நிக்காம வெண்பா பிள்ளை கூட்டு வா. அதான் மாப்பிள்ளை தம்பி உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போறாரு. போ போ போ. ஐயோ, இவளை வச்சு என்ன பண்றதோ. ஏய், போ. போ போ. வெண்பா? ஆமா, எங்க சீட்டை புடிச்சுக்கிட்டீங்க? ஆமா, அரவிந்த் அங்கிள் ஏன் இடத்த புடிச்சுக்கிட்டாரு, அதனால தான் நான் ஓ இடத்த புடிச்சுக்கிட்டேன். சாரி வெண்பா, நான் சீக்கிரம் போயிடுறேன். ஐயோ அங்கிள், வேணாம் வேணாம். நீங்க தான் ஜாலியா பேசிக்கிட்டே வருவீங்களே, நீங்களே எங்களுக்கு பெர்மனன்ட்டா டிரைவரா வந்துருங்களா? என்ன அரவிந்த், வெண்பா உங்களை பெர்மனன்ட்டா அப்பாயிண்ட் பண்ணிடுவா போல? ஐயோ சார், குழந்தை விளையாட்டா சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க சார். உங்க லைசென்ஸ் திருப்பி கிடைக்கிற வரைக்கும் தான் சார். அப்போ நான் அப்புறமா கூப்பிட்டாலாம் வர மாட்டீங்க சார்? அப்படிலாம் இல்ல சார், நீங்க எப்ப சொன்னாலும் வருவேன் சார். ஏய், என்ன நின்னுட்டு இருக்க? ஏறி உட்காரு போ. சும்மா இருங்க பெரியம்மா. நான் ஏறி உட்காரு, உன்னை யாரு வர சொன்னா? இறங்குன்னு சொல்லிட்டு அசிங்கம். அரவிந்தும் இருக்காரு, வெண்பாவும் ஃபீல் பண்ணுவான். ஐயையே. நீ வரலனா மட்டும் வெண்பா விட்டுருவாளா? ஐயோ, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், பேசாம இருங்க பெரியம்மா. அரவிந்த் அங்கிள், இந்த பக்கமா ஏசி திருப்பி வைங்க. இங்க பின்னாடி வரவே மாட்டேங்குது. அவ்வளவுதானே செல்லம், வச்சுட்டா போச்சு. வருதா இப்போ பாரு. என்ன மாப்ள, அது வந்து ஆல்ரெடி லேட்டு, அப்புறமா பேசிக்கலாம். மல்லி லேட் ஆகுதான், போ. ஐயோ மல்லி, என்ன பிரச்சனை? கார்ல ஏறு. இரு. ஏறுன்னு சொல்லிட்டே இருக்கேன், ஏறாமே நின்னுட்டு இருக்க. ஏறு. ஏறு ஏறு ஏறு. ஓ, சீக்கிரம். அரவிந்த் தம்பி, சொல்லுங்கம்மா. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. சரிங்கம்மா, வரேங்கம்மா. ஏய் வெண்பா, பை 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 பை. பாய் பிக் பார்ட்டி. கிளம்புங்க கிளம்புங்க. சார் பாய். பை 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 பை. மாப்பிள்ளை தம்பி அப்படி ஒரு எண்ணத்துல இருக்கிற மாதிரியே தெரியல. எப்பவும் போல கேஷுவலா தான் இருக்காரு. ஆனா இந்த மல்லி, ஐயோ, அவளா கண்டதை நினைச்சு உடம்ப கெடுத்துக்கிறா. கடவுளே, நீங்க தான் என் குழந்தைய காப்பாத்தணும். வா, நம்ம உள்ள போலாம். ராஜிமா, என்ன நடக்குது?
வெண்பா நம்ம கூடவே இருக்கலாம்னு ஆர்டர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த மல்லியை வீட்டை விட்டு விரட்டுவாருன்னு பார்த்தா அவளை போய் கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. மாமா இன்னும் அவகிட்ட சொன்ன மாதிரியே தெரியலையே. நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் சொல்லாம இருக்கான்? எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு ராஜுமா. என்ன டவுட்டு? அந்த மல்லியோட ரியாக்ஷனும் சரியில்லை. காலையில இருந்து பம்மிக்கிட்டே சுத்திட்டு இருந்தா அந்த மல்லி. பின்ன பம்பி தானே ஆகணும். இனி அவ சாமர்த்தியம் வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சிருக்கோம். இனிமே கால்ல விழுந்துருவோன்னு சிம்பத்தி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருப்பா. அதான் ராஜுமா, அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமோன்னு பயமா இருக்கு. மாமா ஒரு ரியாக்ஷனே இல்லாம அமைதியா இருக்காரு. மாமா சொல்றதுக்கு முன்னாடி இவளே விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மாமா கூட போய் அவரை தாஜா பண்ண ட்ரை பண்ணுவாளோன்னு தோணுது. பண்ணுவா. அதான அவளோட கடைசி ஆயுதம். ஆனா ராஜிமா, மாமாவே தானே அவளை வாலண்டியரா கார்ல ஏற சொன்னாரு. இன்னுமா உனக்கு புரியல? தனியா கூட்டிட்டு போய் விஷயத்த சொல்லுவான்னு அர்த்தம். இவனுக்கு தான் மூஞ்சுக்கு நேரா வெட்டு 1 துண்டு 2ன்னு பேச தெரியாதுல்ல. அது சரிதான். ஆனா நீங்க சொன்னப்பவே சொல்லிட்டா ஈஸியா முடிஞ்சிருக்கும்ல. ஏன் இப்படி டிலே பண்ணிட்டே போறாரு? மாமா என்ன யோசிக்கிறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹார்ட் அப்படியே வலது பக்கமா வந்து பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. ஹார்ட் வலது பக்கமா அடிச்சா டாக்டர் கிட்ட போ. எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோம்லாம் செய்ய முடியாது. அவனுக்கு காமன் சென்ஸ் உண்டு. அவனை உன் இஷ்டத்துக்குலாம் ஆட சொல்லாத. விஷயத்த சொன்னா மல்லி எப்படி ரியாக்ட் பண்ணுவா, அவளோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும், அன்னபூரணி சொல்லிதான் மல்லி இதெல்லாம் செய்யறாளான்னு நாலா பக்கமும் அவன் யோசிச்சு பாப்பான்ல. அதுக்கு என்ன செய்வான்னு ஆன்சரை முதல்ல ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பேசுவான். ஓ, அதான் டிலே பண்றாரோ? பின்ன வீட்டு விட்டு போன்னு சொன்னா மல்லி சும்மா விட்டுருவாளா? அவ கூட விட்டுருவான்னு வை. ஆனா அவங்க பெரியம்மா இருக்காங்க பாரு, அவங்க விடுவாங்களா? ஜெகஜால கில்லாடியாச்சே. பெரிய பெரிய திட்டத்தோட தான் அவளை நம்ம வீட்டுக்குள்ளே அமுச்சு வச்சிருக்காங்க. அவ்வளோ ஈஸியா அவளை இங்கிருந்து போக விட்டுருவாங்களா? மல்லியே போறேன்னு சொன்னாலும் பெரிய அமௌண்டா செட்டில் பண்ண சொல்லுன்னு தூண்டி விடுவாங்க. எல்லாத்தையும் யோசிக்கணும். ஓ, இதுல எவ்வளவு இருக்கா? நீ வேணா பாரேன். போறப்பவே எல்லாத்தையும் பேசிட்டு வந்து நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவான் பாரு. அப்படியே இல்லனாலும் அவளுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, விஜய் அவகிட்ட சொல்றானோ இல்லையோ, நாம அவளை துரத்தி அடிக்க போறது நிஜம்தானே. என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாணியில மேட்டரை டீல் பண்ணுவோம். ம்? ஹாய் பிரின்சி, எப்படி இருக்க? தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. ஓகே. ஹலோ, கேக்குதா? ஒரு நிமிஷம் இரு, சிக்னல் ப்ராப்ளம் நினைக்கிறேன். நான் தள்ளி வந்து பேசுறேன். ஹலோ ஹலோ, ஏய், இப்ப கேக்குதாடி? அது சரி, இப்பதான் நான் உன் ஞாபகத்துக்கு வரேனா? அப்படிலாம் வந்தா உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டேனா? சீக்கிரம் நடக்கும், பார்க்கலாம். இன்விடேஷனும் கண்டிப்பா அனுப்புறேன். ஆமா, காப்பி எங்க கொண்டு வந்து யார் வச்சது? நமக்கு தலைவலிக்கிறது கடவுளுக்கே தெரிஞ்சிச்சு போல. அதான் சூப்பரா கமகமான வாசனையோட காப்பியை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. யார் வச்சா என்ன, நம்ம குடிச்சிட வேண்டியதான். இன்னைக்கு ஒரு லக்குடா. அடடடடடடடடா, என்ன ஒரு ருசி, சுவை, மனம். ஒரு நல்ல காஃபி ரொம்ப நேரத்துக்கு நடு நாக்குல சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான், இதேதான் அது.
ஐயோ சொர்க்கத்தை சொட்டு சொட்டா நாக்குல வச்ச மாதிரி இருக்கே தேவடா. அப்படியா? உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு? அற்புதம், சூப்பரா இருந்துச்சு. இப்படி ஒரு காஃபியை வாழ்க்கையில குடிச்சது இல்ல. சூப்பர் காஃபி, ஆசம். சரி சரி ஓகே, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். இப்ப வேலை இருக்கு, சரியா? ஓகே பாய், டேக் கேர், பாய். காஃபி இங்க தானே வச்சோம். ஏய் மின்னலே, மின்னலே. ஏங்க என்னங்க தேடுறீங்க? இங்க தான் ஏங்க என்னன்னா சொல்லுங்களே, நானும் சேர்ந்து தேடுவேன்ல. காஃபி, இங்க காஃபி வச்சிருந்தேன். அட என்னங்க நீங்க, இத முதல்ல கேட்டுக்கலாம்ல. சில நேரங்கள்ல கண்ணு முன்னாடியே இருந்தாலும் கண்ணுல படாதுங்க. ஹெல்ப் கேட்டா படம் படன்னு சொல்ல போறேனா? அங்க பாருங்க. ஏங்க என்னாச்சுங்க? நான் அங்க வைக்கல. ஆமாங்க, அது இங்கதான் இருந்துச்சு. அதுல காஃபி இருந்துச்சு. ஆமா, காஃபி இருந்துச்சு. எங்க? கப்புல தாங்க. ஐயோ, கப்பல இருந்த காஃபி எங்க? அது இப்பதாங்க என் தொண்டை குழியில இருந்து குடல் பகுதிக்கு நகர்ந்துட்டு இருக்கு. தேங்க்ஸ்ங்க, செம்ம காஃபிங்க. என்ன கையிலே கொடுத்துருக்கலாம். பாரா, டென்ஷன் ஆறாங்க. ஏங்க நான் ஒன்னும் தப்பா சொல்லேங்க. அது நான் குடிச்சிட்டு வச்ச காஃபி. ஓ ஓ அப்படிங்களாங்க? அதனால என்னங்க, நோ ப்ராப்ளம். காஃபி பிரமாதமா இருந்துச்சுங்க. டேஸ்ட் நாக்குல இன்னும் அப்படியே நிக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். உன்ன சரி சரி. ஏங்க ஒரு காஃபிக்குலாம் அவ்வளவு கோச்சிக்க கூடாதுங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு நல்ல காஃபி கொடுத்த புண்ணியம் உங்க கல்யாணத்துல ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு உதவுங்க. என்ன மாதிரி அவ்வளோ நல்ல காஃபிங்க. இப்பெல்லாம் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. என்ன மாதிரி டிரைவருக்கு காஃபி தாங்க பெட்ரோல் மாதிரி. எப்பயுமே கடையிலே சாப்பிட்டு பழக்கமாயிருச்சுங்க. வீட்டு காஃபின்னு அவ்வளோ டேஸ்டா தெரியுதுங்க. என்ன சின்னதா தப்பு நடந்துருச்சுங்க. நான் எனக்கு தான் நீங்க வச்சுட்டு போயிருக்கீங்களோன்னு நினைச்சு குடிச்சிட்டேங்க. தப்பா இருந்தாலும் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப ஓவரா தான் போறேன். ஒரு காஃபிக்கு இவ்ளோ பேசுறவன் கல்யாணம் ஆனா பொண்டாட்டிய பேசியோ சாவடிச்சிருன்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? அப்படிலாம் இல்லைங்க, கொஞ்சமா பேசி நிறைய அன்பா இருப்பேன். நீங்க பார்க்க தானே போறீங்க. ஒரு டிரைவர் மாதிரியா பேசி நடந்துக்கிற? அது சரி, அந்த மல்லிய வச்சு வந்து இங்க ஒட்டிக்கிட்ட வந்தானே நீ, அவள மாதிரி தான் திமிரு பிடிச்சவனா இருப்ப. ஏங்க சாரிங்க, மல்லிக்கு நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் திமிர்லாம் கிடையாது. சார் வர்ற மாதிரி இருக்கு. இவ்வளவு கோவமெல்லாம் சாப்பிட்டு சொல்லிடாதீங்க. சார் பக்கத்துல வந்துட்டாரு. ஏதோ டயர்டா இருந்துச்சுன்னு காஃபி குடிச்சாங்க, போட்டு கொடுத்துறாதீங்க. மாமா லஞ்ச் முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சது ரஞ்சிதா. அரவிந்த் போலாமா? போலாம் சார், வாங்க. ஆங்கிரி பேர்ட். என்ன? கப்பு 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 காஃபி கப்பு. ஓடில இருந்தா
கஸ்டடி கேஸ் என் பக்கம்னு ஆயிடுச்சுல்ல, இனிமே இனிமே அவன் வாயால உன்னை வெளியில போ அப்படின்னு சொல்ல வைக்கணுமா? போறப்ப கூட அவனை கஷ்டப்படுத்திட்டு தான் போகணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இல்ல? கிளம்பு கிளம்பு. என்ன வர மாட்டேங்கிற? வா. வர மாட்டான். நீ வா. இதுக்கு மேல நான் இங்க யாருக்கு தேவை? நான் இங்க இருந்து இனிமே என்ன பிரயோஜனம்? அது சரி, வேணான்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல. இதுதான் உலகம். வா. என்னடி பாக்குற? ஆர்டர் காப்பி தானே? இத காலையிலேயே நான் உன்கிட்ட காமிச்சு அசிங்கப்படுத்திருப்பேன். விஜய் ஆபீஸ் போற நேரத்துல எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் பண்ணணும்னு அமைதியா இருந்துட்டேன். ஆர்டர் காப்பிய புரட்டி புரட்டி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கியா? அதுல ஏதாச்சும் ஓட்ட இருக்கான்னு தேடுறாளா இருக்கும். அது சரி, கேப்ல நுழைஞ்சு உள்ள வந்தவ தானே இவ. வேற என்னடா வாய்ப்பு கிடைக்கும்னு அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாளே. ஏண்டி, இங்கே டேரா போடுறதுக்கு என்ன பண்ணலாம் தானே யோசிச்சுட்டு இருக்க? அது எப்படி கரெக்டா நம்ம மனசுல நினைக்கிறத சொல்றாங்கன்னு யோசிக்கிறியா மல்லி? காலையில விஜய் இருக்கும் போதே உன்னை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளி இருப்பேன். ஆனா யார் வேணான்னு சொன்னது? தள்ள வேண்டியதானே, கை வைக்க வேண்டியதானே. திமிர் பேச்ச பாத்தியா அவளுக்கு? எல்லாம் மாமா குடுக்கிற இடம் ராஜிமா. இனிமே அவன் இடம் கொடுக்க எந்த வாய்ப்புமே இல்ல, அதுக்கான தேவையும் கிடையாது. இத பாரு, அமைதியா ஆபீஸ்க்கு போயிட்டான்னு நினைக்காத. ஆபீஸ்க்கு போறப்போ மூட கெடுத்துக்க வேண்டாம்னு நினைச்சுதான் போயிருப்பான். ஆபீஸ்ல இருந்து மறுபடியும் திரும்பி வந்ததும் நீ இன்னும் போலையான் தான் கேட்க போறான். அவனுக்கு பாவம் ஹார்ஷா கூட பேச தெரியாது. அதுக்காக நான் விட்டுருவேனா? உன்னை அடிச்சு துரத்த தாண்டி போறேன். அந்த டைம் மாமாவும் இருந்தா நல்லதா இருக்கும். அவன் முன்னாடி அசிங்கப்படாம போனா இவளுக்கு நல்லது. போறதுல எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா அவரு போன்னு சொல்லலையே. அப்பா அசிங்கப்பட்டு தான் போகணும்னு ஆசைப்படுற. 3 மாசம் தான் உனக்கு இந்த வீட்ல இடம்னு விஜய் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தாலி கட்டிட்டு வந்தப்பவே சோஃபா டேபிள் மாதிரி கடந்த பொண்ணுன்னு மாமா சொன்னாரு தானே? அதுவும் வெண்பாக்காக மட்டும்தான். இப்பதான் அதுக்கும் இவ தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. இனிமே கால்ல போடுற மிதி அடியா கூட இங்க இருக்க முடியாது. மல்லி, நீயாவே போயிட்டா அட்லீஸ்ட் கொஞ்சம் மரியாதையாச்சும் மிஞ்சும். என்னடி நீலி கண்ணீர் வடிக்கிற? நீலி கண்ணீர் வடிச்சு வடிச்சு தானே மாமா கிட்ட ஐயோ பாவன்னு பேரை சம்பாரிச்சு வச்சிருக்கா. ஆனா ஒண்ணு ராஜிமா, நீங்க எவ்வளவுதான் கேவலமா பேசுங்க, எரும மாடு கூட கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்கும். ஆனா இவ கொஞ்சம் கூட சொரணையே இல்லாதவ. மழை பெஞ்சா என்ன, வெயில் அடிச்சா என்ன? வாய மூடு. இதுக்கு மேல ஏதாவது பேசுன மரியாதை கெட்டுரும். ஏய், கையை கீழே போடுறி. ஒண்டி பொழைக்கிற உனக்கு எங்களை கை நீட்டி பேசுற அளவுக்கு திமிர் கூடிருச்சுல? நான் ஒன்னும் ஒண்டி பொழைக்கிறவ இல்லங்க. உங்க தேவைக்காக தான் இவ்ளோ நாளா என்ன விட்டு வச்சிருந்தீங்க. இப்போ தேவை முடிஞ்சிருச்சு, வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. எனக்கு ஒன்னும் இங்க இருக்கணும்னு ஆசையும் இல்ல, தேவையும் இல்ல. ஏன் பொழப்ப பாத்துக்க எனக்கு தெரியும். உங்களை மாதிரி பாசம் காட்டி நடிச்சு ஏமாத்தலாம் தெரியாது. உழைச்சு சாப்பிட தெரியும். இந்த நிமிஷம் வரைக்கும் மனசாட்சிக்கு ஒரு சொட்டு பயம் இல்லாம என்னால பதில் சொல்ல முடியும். உங்களால முடியுமா? ராஜிமா, திமிர பாத்தீங்களா? வாய மூடு ரஞ்சிதா. நான் எப்பவோ போயிருக்க வேண்டியவ. இப்ப வரைக்கும் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் வெண்பா மட்டும்தான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.